கான்டினென்டல் சீரிஸோட எபிசோடு தேர்ட் பிரேக் வந்து அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு தான் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஃபேஸ் இந்த இடத்துலலாம் காட்டியிருக்காங்க. ஆக்ஷன் வைஸ் நான் ஓகேஷாக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். போன ரெண்டு பாட்டிலுமே கூட ஆக்ஷன் கொஞ்சம் கிரவுண்டடாக தான் இருந்துச்சு. நான் கூட ஏதாவது ஓகேஷாக இருக்கும்னு நினச்சேன். இது கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினச்சா இதுலேயும் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இது கொஞ்சம் சப்புன்னு தான் இருந்துச்சு. இந்த எபிசோட் பிரேக் பண்ணி ஆரம்பிச்சிடலாமா? எனக்கு இதில் சில குறைகளுமே இருக்குது. எனக்கு இதில் சில விஷயங்களுமே இருக்குது. அதை நான் எபிசோட் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம ஃப்ராங்கி அண்ட் வின்ஸ்டனோட சின்ன வயசு தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா பற்றி ஆக்சுவலி வந்து வெளியே வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இந்த கூட்டுறது பெருக்கிறது மாதிரி இந்த மாதிரி வேலை தான். அதை பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பொதி குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க. அண்ட் ஃப்ராங்கி வின்ஸ்டனும் பார்த்தீங்கன்னா ஒரு காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் கார் டிக்கியில் தான் படுத்துக்கு தூங்கிட்டு இருக்காங்க ராத்திரி. ஸோ கதை நல்லா சாத்திக்கங்கூட பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஏன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்போ குற்றம் கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்தது தான். அண்ட் பசங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா காரில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வீடே கிடையாது, காரில் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா பற்றி ஆக்சுவலி ஒரு குடிகாரன் அண்ட் ஒரு அழுமூஞ்சி, ஆனால் பற்றி எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தான் வேலைக்கு போய் பார்த்தீங்கன்னா இப்போ குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அந்த காரை தான் பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் பார்த்துட்டு டேரக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீமை ஃபார்ம் பண்ண அந்த இடத்துக்கு வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பிளான் கொஞ்சம் கூட கரெக்டாக போகல, எல்லாம் சொதப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் கத்தி சண்டை போட்டு நீங்கள் வந்தாலும் சரி வரலாம் சரிடா, அந்த கார் மேக்கர் நான் தாண்டா கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாரு. ஸோ இங்கேருந்து டேரெக்டாக அவர் இப்போ மேசியை தான் மீட் பண்ண போயிட்டுருக்காரு. ஸோ இங்கே அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த பிளான் போட்டு எல்லாம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. லூ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கன் எடுக்க மாட்டா, அவள் வெப்பன்ஸ் வச்சு சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. இந்த பிளானுக்கே ஃபஸ்ட்டு வரல, பட் நான் வெப்பன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், கன் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருப்பேன். பட் அவர்கிட்ட யூஸ் பண்ணுவேன், அது வேறு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம வின்ஸ்டன் மேசியை போய் மீட் பண்ணியிருக்காங்க. மேசியை போய் மீட் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் சின்ன வயசு வாழ்ந்துட்டு இருந்தேன், என் அப்பா குடிகாரன், அம்மா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் என் அம்மா வந்துட்டு எங்களுக்கு காசு தேவைப்படுறதுக்காக கோட் சூட் போட்டு ஒருத்தனோட காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எந்த பையனுமே பார்க்கக்கூடாத ஒரு விஷயம் அது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செட்டிமெண்ட்டாக பேசி அந்த சூட் போட்ட ஆளுங்களை அந்த இடத்துக்கு நான் போகணுன்னு நினச்சேன். ஸோ இப்போ அந்த சூட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அண்ட் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி யாருக்கும் செய்ய மாட்டேன் அப்படின்றத அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் என் ஸ்டோரின்னு சொல்லி நம்ம மேசிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காப்புல. எப்படியோ பார்த்தீங்கன்னா மேசியும் இம்ப்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோட் சூட்டு எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காரு. காரணம் அந்த கான்டினென்டலுக்குள்ள கோட் சூட்லாம் இவங்க ஆளுங்களை கொடுத்து இவங்க ஆளுங்களாம் அதுக்குள்ளே அமுச்சு விட்றதுக்காக. அண்ட் இந்த பக்கம் ஜீன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு இருப்பாரு. அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த இடத்துல ஸ்னைப்பிங் பண்ணுவாங்களே, ஸோ ஸ்னைப் பண்ணோம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்த பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டாரு. அந்த வீட்டில் ஒரே ஒரு வயசான பாட்டிமா ஒருத்தங்க, அவங்க ஆக்சுவலி வெளியே போகிறாங்க. அது தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே ஸ்னைப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு பொசிஷன் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்காப்புல. அந்த எபிசோட் லாஸ்ட்டில் எப்படியோ பார்த்தீங்கன்னா தாத்தா அந்த பாட்டிமாவை கரெக்ட் பண்ணிடுவாங்க. போன எபிசோட்லேயே மைல் சொல்லியிருப்பான், உனக்குன்னு ஒரு ஆளை தேடிக்கியா, கூட யாராவது ஆள் அப்படின்னு சொல்லும்போது வயசான காலத்தில் இந்த ரெண்டு ஜோடியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று சேர்ந்துருக்கு. அண்ட் இந்த பக்கம் லூவோட அந்த ஒரு டோஜோவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து வெளியே நம்ம கேடி பார்த்துட்டு இருக்காங்க. கேடியை மேஹியூ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ கேடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டேரெக்டாகவே உள்ளே வந்து லூவை பார்த்து இந்த இடத்துல வின்ஸ்டன் இருக்கானா, அவனை நான் பார்க்கணும், நான் அவனை பார்த்தேன்னா நான் வந்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேடி ஸ்டில் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்குமே எனக்கு டவுட் வந்துச்சுங்க, இந்த சீரிஸ் பார்க்கும்போது எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, இந்த கேரக்டர் எதுக்கு தேவையில்லாமல் குறுக்கு காட்டிட்டு இருக்காங்க, இது என்ன பண்ண போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஐடியா இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரிஞ்சுது. முன்னாடியே நான் கெஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு வேலை இது அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு, நான் நினச்ச மாதிரியே நடந்துச்சு. அந்த ட்விஸ்ட் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம மேஹியூ வந்து அந்த லூவை தான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்பல பக்கத்தில் ஒரு ஃபோன் பூத்தில் ஒரு சண்டை நடக்கும் பாரு, அந்த குண்டச்சி கராத்த பழம் இருப்பா போல் இருக்கு, அவள் எத்து மட்டும் தனியாக தெரியுதுன்ற மாதிரி உள்ளே வச்சு பொலன்னு தூக்கி போட்டிருப்பா. லேட்டரால் தான் தெரியும் அது போலீஸ்னு. ஐயோ போலீஸ் அடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி லூ அந்த இடத்த விட்டு போயிடுவா. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து கார்மேக்ஸ் செம்ம கானில் இருந்துகிட்டு இருக்கான். போதையில் என்னென்னத்தையும் அதை உலகிக்கிட்டு இருக்கான். நான் எல்லாரையும் கொல்ல வேண்டாம், சின்ன பசங்க இவனுக்கே எவ்வளோ தெரியுமா, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஓவராக தான் போதையில் பேசிக்கிட்டு இருக்கான். பட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஷேரன் கட்சி மாறிட்டாப்ல. ஸோ அந்த பக்கம் ரோட்ஸ் ஹோட்டல்ன்ற இடத்துக்கு ஆக்சுவலி வந்து நம்ம வின்ஸ்டன் தங்கிட்டு இருக்காப்புல. அங்கே தான் லூவுமே தேடி வராங்க. அதே இடத்துக்கு அவனும் அந்த ட்வின்ஸில் ஒருத்தனவே பார்த்தீங்கன்னா தேடி வந்துடுறாங்க. அந்த இடத்துல லூக்கு லைட்டாக அடிப்பற. ஸோ வின்ஸ்டன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறாப்புல எப்படியோ. பட் வெளியே வரும்போது தான் கேடி திரும்ப மீட் பண்ணிடுறாங்க. கேடி அவனை ஷூட் பண்ண, இவன் அவனை ஷூட் பண்ண, மாற்றி ஷூட் பண்ணி. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து அந்த ட்வின் மட்டும் அந்த ட்வின்ஸ் இப்போதைக்கு நம்ம வின்ஸ்டனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கான்டினென்டலுக்கு தூக்கிட்டு போய் அந்த இடத்துல நம்ம கார்மேக் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. இது லூவுக்கு தெரிஞ்சு அவன் மற்றவங்க கிட்ட சொல்ல. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிறாங்க. பிளானில் சின்ன சேஞ்சு. இப்போ வின்ஸ்டன் கான்டினென்ட்டுக்குள்ளேயே போயிட்டான். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து சின்ன பசங்க நீங்கள் எங்கிட்டே வம்பு வச்சுக்கிறீங்களாடா, உன்னெல்லாம் கேட்குறதெல்லாம் கிடையாது, போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி ஜன்னலை திறந்து ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா அவள் வெளியே தூக்கி போகிறதுக்காக கொண்டு போகும்போது அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பொசிஷன்லாம் ஆல்ரெடி நம்ம ஜீன் வந்துட்டாப்பிள்ளைங்க. ஸோ அவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் ஸ்னைப்பர் வச்சு போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல கலவரம் ஆரம்பிக்குது. ஷேரன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அங்கே இருக்கிற அலாம் சிஸ்டத்தை கட் பண்ணி விட்டு ஷார்ட் கனியுமே இவர் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஆக்சுவலி இவர் சுட்டு கொண்டு இடத்துல ஷேரன் ஆக்சுவலி கார்மேக்கை சுட்டு கொண்டிருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயக்கத்தில் தான் நின்றுட்டு இருப்பாரு. ஏன்னா கார்மேக் நம்ம ஷேரன் சின்ன பையன். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பட்டுன்னு சொல்கிறதுக்கெலாம் தெரியாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயங்குறான்.
அது லேட் ஆனதுனால அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் ஒரு ரூமில் விட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இப்போ அவன் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போய் ரெட் அலர்ட்டையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். இப்போ கான்டினென்டலுக்குள்ளே ஏகப்பட்ட கலவரம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என் வந்துட்டு அந்த ரிசப்ஷனில் இருந்தவனை போட்டு தள்ளிட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ட்வின்ஸை தான் தேடி வந்துட்டு இருக்கா. ஏன்னா ஃப்ராங்கியை கொண்டது அந்த ட்வின்ஸ் தானே. ஸோ இப்போ அந்த ட்வின்ஸை என்ன தேடிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் மைல்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அவனுமே அவன் பங்குக்கு ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. லெம்மி பார்த்தீங்கன்னா கீழே இப்போ வந்து அந்த ஒரு டெலிவரி பண்ணுறவங்க போயிட்டு இருக்காங்க. லைக் யாரெல்லாம் டார்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஃபோட்டோஸை. ஸோ அந்த இடத்துல இப்போ லெம்மி போயிட்டு இருக்கான். ஒவ்வொரு ரூமுக்கும் கிரனேட் போட்டு வெடிக்கிறது தான் அவங்களோட பிளான். அதையுமே ஒரு கட்டத்தில் பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செத்து போன அந்த அசஸ்ங்க கிட்ட இருந்து கேடி அந்த காயின் எடுத்துகிட்டு வந்து இந்த கான்டினென்டலுக்குள்ள ஒரு ரூம் எடுத்துக்குவாங்க. அண்ட் அந்த ரூம் பாருங்களேன் 818 ரூமு. ஸோ இதே ரூம் தான் எக்ஸாக்ட்லி ஜானிக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம ஷேரன் கொடுத்துருப்பாரு. உங்கள் ரூம் சார் ரூம் 818 என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்ருப்பார்ல. எக்ஸாக்ட்லி அதே ரூம் தான். ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க பொசிஷனில் இருந்துகிட்டு இருக்காங்க. கலவரம் வெடிக்கணும்டா சண்டே ஆரம்பிக்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் ஏதோ ஹண்டிங் கிரவுண்டு மாதிரி மாறிடுச்சுங்க. இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, கான்டினென்டலுக்குள்ளெல்லாம் யாரையும் கொல்லக்கூடாது இவனுங்கடா இஷ்டத்துக்கு போட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸே மீறின மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ரூல்ஸ் அவ்வளோ ஃபாலோ பண்ணுறதா பேசியிருப்பானுங்க. பட் இவங்கெல்லாம் ரூல்ஸை மதிக்கவே மாட்டுறாங்க. ஸோ இப்போ அந்த ஆர்மரிக்கு வின்ஸ்டனும் ஷேரனும் வர அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம கார்மேக் வந்து ஆளுங்களோட வந்துட்டு இருக்கான். பட் அங்கே தான் தெரியுமே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேசியோட ஆளுங்களும் உள்ளே பூந்துருக்காங்க. ஸோ ஒருத்தனை பார்த்தீங்கன்னா ஒருத்தனை இப்போ டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கார்மேக்கை மிரட்டி இதை ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது அந்த பயவில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறன்ற பேரில் சாவியை உடச்சு விட்டுருவான். லைட்டையும் ஆஃப் பண்ணி விட்டு போயிடுவான். இருட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தரை சுட்டுக்கிட்டு செத்துருவாங்க. ஆனால் ஷேரனும் வின்ஸ்டனும் மட்டும் எப்படியோ எஸ்கேப் ஆயிடுவாங்க. எப்பட்றான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியல எப்பட்றா இவனுக்கு 2 பேர் மட்டும் எஸ்கேப் ஆனானுங்கன்னு. மெயின் கேரக்டர் தானே இவனுக்கு செத்துட்டா அப்புறம் இந்த சீரிஸ் ஷேரன் அடிக்கிறது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எப்படியும் அவனுக்கு பொழைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஷேரனோட ரூம்குள்ளே போகிறாங்க. ஷேரனுக்கு ஆல்ரெடி ஃப்ராங்கியே தெரிஞ்சிருக்கு. ஸோ அவன் என்ன ஒரு அண்ணன் மாதிரி பார்த்துக்கிட்டான் அப்படின்னு நம்ம ஃப்ராங்கிக்குமே ஷேரன் ஆக்சுவலி தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அவன் கொஞ்சம் காசும் கண்ணும் கொடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்லி இப்போ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ரேட் பண்ணி டேரெக்டாக சண்டை போகிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லூவை காட்டுறாங்க. லூ மைல்ஸும் மற்றவங்களும் இங்கே இல்லைன்னு தெரிஞ்சு இப்போ அந்த சைனா டவுன் மாஸ்டர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா யாரையுமே கொல்ல மாட்டார், ரொம்ப நல்ல ஒரு வல்லவரம் தானே நீ நினச்சிக்கிட்டு இருந்தேன். உங்கள் அப்பா பல பேர்த்த கொண்டு தான் அந்த டோஜாவே கையில் எடுத்தான். உங்கள் அப்பா யூஸ் பண்ண கன்னை பார்க்குறீ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கன்னை கொடுத்துட்டு போவான். கன்று பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குல்ல. ஸோ செம்ம கன்னை கொடுத்துட்டு போயிருக்கான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த பொண்ணுக்கு புரிய வருது அப்பாவுமே ஒரு அசாசன் ஒரு கொலகாரனாக தான் இருந்து இந்த டோஜாவை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி. அண்ட் அது அவங்க அண்ணனுக்குமே தெரியும். ஸோ தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சொல்ல அப்படின்ற ஒரு காண்டில் தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி வாங்கின டோஜோ தானே இருக்குது. இத்தனை நாள் அந்த டோஜோவை பாதுகாக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க ஸோ இப்படி வழியில் வந்தது தானே அப்படின்னு சொல்லி இது இருந்தால் என்ன இல்லைன்னு சொல்லி ஒரு பாம் டேட்டனேட்டர் எடுத்து அதை வெடிக்க வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்கிட்ட பேசுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பான். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த பாம் டேட்டனேட்டர் எடுத்து நம்ம லூ கிட்ட கொடுத்து அந்த இடத்தையே வெடிக்க வச்சுருந்துருப்பான். சின்ன பயபில் தானே அப்படின்னு நினச்சா திருட்டு பயபிளையாக இருந்திருக்கான். இதே மாதிரி தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கன்னியுமே தூக்கி கொண்டு போய் நம்ம லூ கிட்ட கொடுத்துருப்பான். இந்த பக்கம் என்ன ஆக்சுவலி அந்த ட்வின்ஸை பார்த்தீங்கன்னா கன் பாயிண்டில் பிடிச்சி கிட்டத்தட்ட அங்கே ஒரு பாம்பு வெடிக்க வச்சு 3 பேர் ஒன்றா சேர்த்தரலாம் அப்படின்றது தான் அவன் பிளான் இருக்குது. கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு சூசைட் மிஷன் தான். பட் அந்த இடத்துல மைல்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு அப்படியே பிரித்து விட்டுறானுங்க. இப்போ வந்துட்டு நம்ம என்ன அந்த ஃபீமேல் ட்வின் கிட்டையும் மேல் ட்வின் கிட்ட மைல்ஸும் பார்த்தீங்கன்னா சண்டை போகிறதுக்கு போகிறாங்க. இப்போ மைல்ஸ்க்கும் அந்த மேல் ட்வினுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சண்டை போயிட்டு இருக்கு. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பாம்பை போட்டு விட்டுறான் லெம்மி. அந்த ஒரு போஸ்டல் சர்வீஸ் மூலமாக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பை போட்டு விட்டுறான். அதுவுமே இங்கே வந்து வெடிச்சிருது. பட் எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த பைபிள் எஸ்கேப் ஆயிடுறான். ஆக்சுவலி மைல்ஸுக்கு தான் அந்த இடத்துல அடி விழுந்துட்டு இருக்கு. ஆனால் இவன் ஒரு கிரனேட் எடுத்து அந்த பக்கம் அமுச்சு விட்றான் பாருங்க. பாவம் அந்த லெம்மி பைபிள் செத்து போயிட்டான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இவங்க சண்டை போட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவனால் சமாளிக்கவே முடியலங்க. இந்த பைபிள் நான் கூட என்னமோ நினச்சேன். ஆனால் பயங்கரமாக சண்டை போடுறான். இந்த சீரிஸ் முடிகிற வரைக்கும் இந்த பைபிளையும் அவளும் ஒரு வார்த்தை பேசலை, ஊமையாக இருப்பாங்களோ. பட் எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு லூ வந்துடுறா. இப்போ மைல்ஸ் லூ சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் சமாளிக்க முடியலையே. அந்த பைபிளை 2 பேர்த்தையும் போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கான். அண்ட் ஒரு கட்டத்தில் 2 பேரையுமே கொல்ல வர அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா சொல்லி அந்த கன் எடுத்து மேலே ஒரு டனல் வழியை பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட கொடுத்து விட்டுறா. இது வரைக்கும் நான் கன்னே கையில் எடுக்க மாட்டேன் சொல்லிட்டு இருந்த லோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ கன் எடுத்து பொட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவன் தலையிலே சுட்டு கொண்டுறான். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனுக்கு மைல்ஸுக்கு தெரிய வந்துச்சு. இதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் எண்ணுக்கும் அந்த ஃபீமேல் ட்வினுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கோம். அதுவும் நல்லா தாங்க இருக்கும். அண்ட் அந்த ஃபீமேல் ட்வின்னு செம க்ரீப்பியாக உடம்பை ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எலும்பு இருக்கா இல்லையான்னு தெரில. தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட ஏதோ சைக்கோ மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பா. பட் அட்லாஸ் பார்த்தீங்கன்னா எப்படியோ தண்ணிக்குள்ள விழுந்து அடிச்சு போகிற சண்டை போட்டு உடம்புல பாம்பை கட்டி விட்டு எப்படியோ பார்த்தீங்கன்னா பாமையும் டெட்டனேட் பண்ணிடுவாங்க. உடம்பு செதறி செத்து போவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் ரூமுக்கு நம்ம இவன் போயிட்டாங்க கார்மேக்கு. அங்கே போய் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் சீக்வன்ஸ் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். அட பிக்காலி பைபிள் நான் போனாலும் சரி இந்த இடத்தை அழிச்சிட்டு தான்டா போவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆன் பண்ணி விட்டான். அங்கேருந்து பைபிளையுமே போட்டு தள்ளிட்டான்.
அண்ட் இதை தேடி பார்த்தீங்கன்னா நம்ம ஷாரோனை வின்ஸ்டனை வர வின்ஸ்டனை கன் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா கேடி மறிச்சிட்றா. ஸோ இப்போ ஒன்று நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ளே போய் அவன் மேலே பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு இருக்கா. ஏன் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு நினைக்கும் போது தான் அப்போ தான் பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவங்க ஒரு பெட்ரோல் பாம்பை ஒரு ரூம்குள்ளே வீசியிருப்பாங்கல்ல, அந்த ரூம்குள்ளே இருந்த ஒரு சின்ன பொண்ணே தான் அவங்க பேரண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. இப்போ அதுக்காக பழி வாங்குறதுக்கு வந்திருக்கா. பட் நம்ம வின்ஸ்டனுக்கு அது புரியுது, அந்த பெட்ரோல் பாம்பை ஃப்ராங்கி போடல, நான் தான் போட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக நம்ம வருத்தப்படுறேன், சாரி நான் அப்படி நம்ம சொல்லியிருப்பான். சாரி கேட்குறியா, நீ என்ன சாரி கேட்குறியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜீன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ சுற்றுவா. ஸோ வின்ஸ்டன் தான் பார்த்தீங்கன்னா ஜீனை சுடாத அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேடிக்கு கிட்டத்தட்ட அந்த மெடிக்கல் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி போகும்போது அங்கே தான் கேடி புரிஞ்சுக்கிறா, ஓகே அவன் நம்மளை வந்துட்டு கொல்ல வரல, அவன் நல்லவன் தான் போல அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போயிடுறான். இப்போ டேரக்டாக நம்ம ஷாரோனை வின்ஸ்டன் அந்த ஆப்ரேஷன் ரூமுக்கே வந்துடுறாங்க. செல்ஃப் டிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கா. இப்போ இது எப்படா தடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது டேரக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வின்ஸ்டன் கார்மெக்கே தேடி கீழே இருக்கிற அந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் டனலுக்கு போகிறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு சண்டை நடக்க கார்மெக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வின்ஸ்டன் அடிச்சு போடுற மாதிரி வந்துடுறான், கொள்ற ரேஞ்சுக்கு வந்துட்டான். பட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து சின்ன பசங்க நீங்களா எதுக்குறீங்களாடா, உங்களுக்கு இந்த பயம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே அன்றைக்கி அந்த வீட்டில் ஆளுங்கந்தே நான் சொல்லலை, அப்பயாவது மாறுவீங்கன்னு பார்த்தா நீங்களா மாறவே இல்லைடா அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ தான் தெரிய வருது ஃபஸ்ட்டு அந்த பெட்ரோல் பாம் சம்பவம் நடந்துச்சுல, அந்த சம்பவம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஆளுங்கக்காங்கன்றதையும் அவன் சொல்லலை, அதுக்கு காரணமே இவன் தான். ஸோ அதை கேடியுமே பின்னாடி இருந்து கேட்டுறா. கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா அப்போ இதுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கேடி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வின்ஸ்டனுக்கு பதிலாக இப்போ கார்மேக்கை சுட்டு கொண்டுறான். கார்மேக்குமே செத்து போக அந்த இடத்துல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ராம் மாதிரி ஒன்று வந்திருக்கும், அது இவனை கூட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கும். கொஞ்சம் இது பார்க்கறதுக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் இருந்துச்சு. பட் எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து அவன் கார்மேக்கோட கையை வெட்டி எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் ஹேண்ட் பிரிண்ட்ஸை வச்சு எப்படியோ பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனுமே தடுத்து நிறுத்திடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு கலவரம் ஃபைட் எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. ஒரு வழியாக எல்லாம் ஓஞ்சி முடிஞ்சுதுப்பா, புயல் அடிச்சு கொஞ்சம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக எல்லாமே சொல்லிட்டு லெம்மிக்கு ஃப்ராங்கிங்கு சரக்கு அடிச்சுட்டு வெளியே பார்த்தீங்கன்னா இப்போ அஜுகேட்டர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அஜுகேட்டருமே பார்த்தீங்கன்னா வந்து என்னடா இவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டா நீ இந்த பொசிஷனுக்கு வந்தாலும் நினைக்கிறியா, ஹை டேபிள் இதெல்லாம் உன்னை கண்டு கூட மாட்டாங்க, இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க, உன்னையெல்லாம் ஒரு பொருட்டாக கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ கண்டுப்பாங்களே அப்படின்னு சொல்லி அந்த கான்டினென்டல் படியை விட்டு கீழே இறங்கி வந்து தான் அஜுகேட்டரை பார்த்தீங்கன்னா இப்போ சுட்டு கொண்டிருக்கான். அண்ட் அஜுகேட்டர் மூஞ்சில் இந்த மாஸ்க் விலக மூஞ்சியே ஒரு மாதிரி கிரிப்பியாக தாங்க இருக்குது. ஆக்சுவலி இந்த டோக்கியோ கோல் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, அதுலேயும் இப்படி தான் ஒரு கேரக்டர் வருவான், அவனுமே பார்த்தீங்கன்னா வாய் இப்படி தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி இது பார்க்குறதுக்கு அது மாதிரி தான் இருக்குது. அண்ட் பக்கத்தில் தடியம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கட்சி மாறிடுறான், டே யாரா நீ. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வின்ஸ்டன் ஆக்சுவலி இந்த ஹோட்டலோட பொறுப்பை எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வின்ஸ்டன் தான் அந்த ஹோட்டலுக்கு பொறுப்பில் வந்துட்டு இருக்காங்க. இங்கே தாங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அந்த காயின் ப்ரெஸ் தான், அதுங்கடா போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி சின்ன வயசில் ஒரு கார் டிக்கிலே தான் தூக்கிட்டு இருப்பாங்க. அந்த கார் டிக்கிலே பார்த்தீங்கன்னா வச்சு அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்காப்புல. இப்போ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம மேசி கிட்ட அதை கொடுத்து விட்டாப்ல. ஸோ இப்போ கரெக்டாக அந்த காயின் ப்ரெஸ் இந்த மேசி கிட்ட தான் இருக்குது. மேசி தானே பௌரி குயின், அவங்ககிட்ட தான் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த மொத்த கான்டினென்டல் கண்ட்ரோல் எடுக்கிறதோட அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடவே முடியுது. இந்த எபிசோடோட சேர்த்து இந்த சீரீஸே முடிஞ்சிருது. இந்த சீரீஸை நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காமையும் இருக்கலாம். அப்படி நீங்கள் பார்க்காம இருந்தால் கூட ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இதில் வந்துட்டு பெருசாக எப்படி சொல்கிறது, ஜான்விக் யூனிவர்ஸோட எந்த ஒரு கனெக்ஷனுமே இதில் இருந்துகிட்டு இருக்காது. நான் கூட ஜான்விக் எங்கேயாவது மென்ஷன் பண்ணுவாங்களாச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், மென்ஷனே பண்ணலையே, எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷனே பண்ணல. ஸோ ஜான்விக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாதுன்ற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்லாம் தெரியுதுன்னா ஜான்விக்கை பார்க்கறதே நம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக தான். ஆனால் படத்தை வந்து ஃபைட் சீனோடலாம் இதை கம்பேரே பண்ண முடியாதுங்க. படத்தில் வந்ததை விட இதில் வந்து ஃபைட் சீன்லாம் ரொம்ப கம்மி தாங்க, அந்தளவுக்குலாம் இல்லை நான் சொல்ல மாட்டேன். இப்போ மூவி லெவலுக்கு கிடையாது, அப்சல்யூட்லி புரியுது இது சீரிஸ் தானே ப்ரோ, சீரிஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு 50% பண்ணியிருக்கலாம். அந்தளவுக்கு கூட இல்லையே, ரொம்பவே பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்திருக்கு. ஃபைட் சீன்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு சூப்பராக இல்லைங்க, ரொம்பவே சுமாராக தான் இருந்துச்சு. பட் நான் வந்துட்டு எனக்கு ஃபைட் சீன் தான் போதுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் ஃபைட் சீன் எதுவுமே உங்களுக்கு ஜான்விக் ரெமைன் பண்ணுற மாதிரி இருக்காது. ஜான்விக்குன்னு சொல்லிட்டு அந்த மூவிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இதில் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு யூனிக்காக இல்லைங்க, ஆஸ் யூஷுவல் ஏதோ ஒரு சீரிஸில் பார்க்குற ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி தான் இருக்குது. இது ஜான்விக் யூனிவர்ஸ்லேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் சத்தியமாக யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், ஜான்விக்கில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ்னு அவ்வளோ பேசிக்கிட்டு இருப்பானுங்க, ஆனால் இதில் ரூல்ஸே யாரும் மதிக்கலைங்க. முக்கியமாக ஜான்விக் யூனிவர்ஸில் இங்கே எடுத்துட்டிங்கன்னா ஜான்விக்கே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி சொல்லி நம்ம வின்ஸ்டன் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு, ரூல்ஸ் தான் முக்கியம், ரூல்ஸ் இல்லைனா மிருகத்துக்கு சமம், ரூல்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வின்ஸ்டனே பார்த்தீங்கன்னா எந்த ரூல்ஸையுமே மதிக்கவே இல்லையே. அவர் புதுசு தானே ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா புதுசு தான், அப்படி புதுசாக வந்தவனுக்கு சில விஷயம் தானே தெரிஞ்சிருக்கணும். வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கான்டினென்டலில் கண்ட்ரோல் எடுத்துட்டாரா, அது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காகவே ஃபீல் ஆகலை, ரொம்ப ரஷ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இருந்தவன் அத்தனை பேரையும் போட்டு தள்ளிட்டு பழி வாங்கிட்டு டக்குன்னு கான்டினென்டலில் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்களா. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த கான்டினென்டலுக்குள்ளே யாரையுமே கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கார்மேக் ஒருத்தனை கொல்றான், மற்றவங்கள பார்த்தீங்கன்னா கொண்டுகிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏதோ ஹண்டிங் கிரவுண்ட்ஸ் மாதிரி எல்லாம் இறங்கி ஒருத்தனை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. பட் ஒருத்தனை ஒரு கேள்வியும் கேட்கல, எவனும் கண்டுக்கவும் இல்லை, இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க, உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்ல தெரியல. இல்லை எனக்கு கேட்டால் மூவிஸை விட இது கொஞ்சம் கம்மி தாங்க. நீங்கள் இந்த சீரிஸை பார்க்கலன்னா
பார்க்கலனா கூட ஒன்றும் பெரிய நஷ்டம்லாம் கிடையாது. இது மஸ்ட் வாட்ச்னுலாம் சொல்ல மாட்டேன். போர் அடித்தா பாருங்கள், ஓரளவுக்கு போர் அடிக்காமல் போகும், நல்ல ஆக்ஷனாக இருக்கும். அண்ட் தமிழ் டப்பிங் இதுக்கு வரலைங்க. இந்த சீரிஸ்க்கு தமிழ் டப்பிங்கே கிடையாது. ஆக்சுவலி ஜான்விக்கோட தேர்ட் பார்ட்டே ரொம்ப லேட்டாக தான் தமிழ் டப் பண்ணாங்க. 4 டேரக்டாக எப்படியும் தமிழ் டப்பில் வந்துருச்சு. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு தமிழ் டப்பிங்கே கிடையாது. அண்ட் இதோட ஜான்விக் யூனிவர்ஸ் முடிச்சிட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அடுத்து நம்ம பேலரினா படம் வரப்போதில் அது தேட்ரிக்கல் மூவி, அதில் ஆக்ஷன் நல்லாக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம். இதை ஃபாலோ பண்ணி அடுத்து இன்னொரு சீரிஸ் வேறு பிளான் பண்ணியிருக்காங்களா, அண்டர் த ஹை டேபிள் அப்படின்னு சொல்லி. அண்ட் சோஃபியோட ஸ்பின் ஆஃப், கேனோட ஸ்பின் ஆஃப்னு கண்டிப்பாக ஜான்விக் யூனிவர்ஸில் பஞ்சமே இருக்க போகிறது கிடையாது. இன்னும் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ஃபியூச்சரில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வேலை அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. அதே விஷயம் மிஸ் பண்ணா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.